வணக்கம். இன்றைய செய்திகள். தலைநகர் சென்னையில் போலீசாரின் கண்காணிப்பையும் மீறி பைக் ரேஸில் ஈடுபட்ட வாலிபர்கள் மற்றும் இளம் பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். பைக் ரேஸில் பெண்களையும் ஊக்கப்படுத்தி அட்டூழியத்திற்கு வழிவகுப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சில நாட்களாக விலை உயர்ந்த பைக்குகளில் வாலிபர்கள் ரேஸில் ஈடுபட்டு வாகன ஓட்டிகளுக்கு தொல்லை ஏற்படுத்தி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் பேரிகார்டு எனும் இரும்பு தடுப்பு கம்பிகளை இழுத்து சென்று தீப்பொறி பறக்கவிட்டு பைக் ரேஸ் வாலிபர்கள் அட்டூழியம் செய்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் போலீசாருக்கு தெரியாமல் பைக் ரேஸில் ஈடுபட்ட 8 பேரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த 8 பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர். இதுபோல் தொடர்ந்து வாலிபர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பைக் ரேஸில் இளம் பெண்களும் தற்போது ஈடுபட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணூர் விரைவுச்சாலை தாழங்குப்பம் கடற்கரை அருகே யமஹா R15 KTM உள்ளிட்ட விலை உயர்ந்த பைக்குகளில் 10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் மற்றும் இளம் பெண்கள் பைக் ரேஸ் செய்துள்ளனர். பின் சக்கரத்தின் பிடிமானத்தில் முன் சக்கரத்தை தூக்கியபடி பல மீட்டர் தூரத்திற்கு சிலர் பைக் ஓட்டியுள்ளனர். அவர்களின் பின்னால் தோழிகள் அமர்ந்திருந்தனர். சில இளம் பெண்கள் அதிக எடையுடைய பைக்குகளை அதிவேகத்தில் தனியாகவே ஓட்டியுள்ளனர். அவர்கள் சாலையில் பாம்பு வளைந்து செல்வது போல் ஓட்டியது, பைக்குகளில் நின்றபடி ஓட்டியது அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகளை நிலைகுலைய வைத்தது. இந்த பைக் ரேஸ் அராஜகத்தை வீடியோவாக எடுத்து சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டுள்ளனர். இந்த பைக்குகளில் பதிவெண் கிடையாது. சில பைக்குகளில் பதிவெண் இருந்தாலும் அதை டேப் போட்டு மறைத்துள்ளனர். ரீல்ஸ் மோகத்தால் பைக் ரேஸ் ரோமியோக்களின் அடாவடி அதிகரித்து வரும் நிலையில் தற்போது பெண்களும் இதில் ஈடுபட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்நிலையில் சாகசம் என்ற பெயரில் பைக் ரேஸில் ஈடுபட்டோரை கண்டறிந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இது போன்ற செயலில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிறுவர் சிறுமியரை வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் பெற்றோர் மீது கட்டாயமாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளது. போக்குவரத்து துறையில் பணி நியமனங்களுக்காக பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உட்பட 13 பேருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் அசோக்குமார் தலைமறைவாக இருந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது. இந்த நோட்டீஸை திரும்ப பெற அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அசோக்குமார் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் கால அவகாசம் கோரியதை ஏற்று மனு மீதான விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தமிழகத்தின் நீராதாரங்களை பாதுகாப்பதற்காக பாமக வாயிலாக பல்வேறு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு உள்ளன. அவற்றை முதலமைச்சர் விஜயிடம் வழங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தருமபுரி தொகுதி MLA சௌமியா அன்புமணி ஆகியோர் திட்டமிட்டு சந்திப்புக்கு அனுமதி கேட்டிருந்தனர். அதன்படி அன்புமணி, சௌமியா உள்ளிட்டோர் தலைமை செயலகம் சென்றனர். முதலமைச்சரை சந்தித்து பரிந்துரைகளை வழங்க அவர்கள் முயற்சித்தனர். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்திடம் வழங்கும்படி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அன்புமணியை அமைச்சர் ஆனந்த் அழைத்து சென்றார். அங்கு நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் தங்கள் பரிந்துரைகள் தொடர்பாக அன்புமணி மற்றும் சௌமியா குழுவினர் விளக்கினர். முன்னதாக முதலமைச்சரை தவறாக வழிநடத்துகின்றனர் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவருடனான சந்திப்பை முதலமைச்சர் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறையில் காதல் ஜோடி இறப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதை கொலை என்றும் தற்கொலை என்றும் சொல்கின்றனர். நாங்களும் விசாரித்து வருகிறோம். தடயங்கள், பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகியவற்றை வைத்து இறப்புக்கான காரணத்தை அரசு வெளிப்படுத்த, ஒருவேளை இது ஆணவ படுகொலை என்பது உறுதியானால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த தனி சட்டம் வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு. தமிழக வெற்றிக்கழக அரசும் இதே நிலைப்பாட்டில்தான் உள்ளது. கட்டாயம் இது குறித்து விவாதித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார்.
திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் பள்ளி மாணவர்கள் பட்டப்பகலில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகள் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் எந்த அளவுக்கு வேரூன்றி உள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. எந்தவித தடையுமின்றி சுலபமாகவும் சுதந்திரமாகவும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சர்வசாதாரணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையாவதை பார்க்கும் போது இவற்றை தடுப்பதற்காக தமிழக அரசு அறிவித்தது போதைப் பொருள் தடுப்பு படையா அல்லது போதைப் பொருளை தடுக்க முடியாத படையா என்ற கேள்வி எழுகிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அடியோடி ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதோடு அறிவித்த நாள் முதல் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கும் போதைப் பொருள் தடுப்பு படையை முழு செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.